ஹாலிடே விட போகிறாங்க. ஸோ நிறையா பேர் ஊருக்கு கிளம்புவீங்க. நான் அதிகமாக எக்ஸ்ப்ளோர் பண்ண ஊர் மதுரையில் கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய இடங்களை உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்து எங்கெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு மார்க் பண்ணிட்டு போய் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. அம்பாள் மெஸ் ரொம்ப சின்ன கடை தான், ஆனால் ஒரு நல்ல உணவு இருக்குது. ஒரு மெஸ் டைப்பு. இது நாட்டுக்கோழி உப்பு கறி. மசாலா சூப்பரா, நிறைய எண்ணெய் விட்டு சூப்பரா இருக்கு. இதான் சூப்பர், தேங்க்யூ. ஆளு வைங்க, அதுனா நான் இங்க வைங்கண்ணா. பிரியாணி பிரியாணி இது எப்படி பண்றாங்க? செம்மையா இருக்குல்ல இந்த ஐட்டம். நன்றிக்கா. ஈரல் கொண்டு தர மாதிரி. ஈரல் நான் சாப்பிட மாட்டேன். குழம்பா தொட்டுக்கையா இதுக்கு? ஓகேக்கா. நல்லா பாசமா அன்பா கவனிக்கிறாங்க. நான் இவ்வளோத்தையும் எப்படி சாப்பிடுவேன்? மை காட், சாப்பிட்டுருவா. ஸ்டார்ட் வித் மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி வாவ், நல்லா கொழுப்புட்டு சூப்பரா இருக்கு. இது மட்டன் சாப்ஸ். இது கீரை, வெண்டைக்காய் துவையல், கருவேப்பிலை துவையல், உப்பு கறி, சிக்கன் உப்பு கறி, மட்டன் சுக்கா, மீன் ஃப்ரை, இது ஈரல் குழம்பு, பிரியாணி, ரைத்தா, தயிர் வெங்காயம். மட்டன் நல்லா சாஃப்டா, ரொம்ப மசாலாலாம் இல்லாம வீட்டுல எப்படி ஒரு பிரியாணி இருக்குமோ அந்த மாதிரியே காணா. இந்த மட்டன் சாப்ஸ் இல்ல சூப்பர். இது எப்படி செய்யறாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த ஐட்டம் சாப்பிடா, மட்டன் சாப்பிட்ற மாதிரி இல்லடா இது. ஐயோ, மட்டன் ஃபீலே இல்ல, செம்ம கிறிஸ்பா. ஆனா உள்ள மட்டனை இடிச்சு தவால போட்டு பொரிக்கிறாங்களா? இப்படி கொடுத்தா நான் சாப்பிட்டுதான் இருப்பேன் இந்த மட்டனை. மேலூர்ல இருந்து நீங்க உள்ள ஹைவேல இருந்து உள்ள டர்ன் பண்ண உடனே மேலூர் ஹைவே பாரத் பெட்ரோல் பங்க்கு பக்கத்துலயே இருக்காங்க. ஒரு சின்ன மெஸ் தான். வெளியில விறகெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அதுலயே நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. தேங்க்ஸ். ஸ்ரீ அம்பாள் மெஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேஸ் மதுரையில. நீங்க சாப்பிட்றதுக்கு, அதாவது ரொம்ப சொபிஸ்டிகேட்டடா சாப்பிட வேண்டாம், ஆனா ஒரு நல்ல உணவு சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்ரீ அம்பாள் மெஸ் மேலூர்ல கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். மாயாண்டி மட்டன் ஸ்டால். ஈவினிங் போனீங்கன்னா சுட சுட நிறைய ஐட்டம் வச்சிருப்பாங்க. மெயின் கோர்ஸ்க்கு என்ன சாப்பிடுவீங்க? இதெல்லாம் சைட் டிஷ் தானே. மெயினுக்கு கறி தோசை இருக்கு, இலை பரோட்டா இருக்கு, மத்தியான மீல்ஸ், பிரியாணி எல்லாமே இருக்கு. சரி சரி. கறி தோசை, நல்லி சாப்ஸ் இருக்கு. சாப்பிடுறேன். வேற என்ன சாப்பிடுறேன்? வேற நெஞ்சு கறி நல்லா இருக்கு. நெஞ்சு கறி வந்துட்டோம் போதும். இதான் அந்த மட்டன் சாப்ஸ், நல்லி சாப்ஸ், நெஞ்சு கறி, மட்டன் வெங்காய குழம்பு, கறி தோசை. ஃபுல்லா கறி மட்டும் தான் இருக்கு தோசையில. மாவு கம்மியா இருக்கு. மாவு ரொம்பலாம் புளிக்கல. ஜென்ரலாவே மாவு புளிக்க கூடாது, அதாவது கரெக்டா இருக்கணும். அதே மாதிரி நிறைய கறி போட்டு ஒரு அருமையான தோசை. எனக்கு தோசை ரொம்ப பெரிய தோசை. அந்த குழம்பு கிரேவி நல்லாக்கும். இந்த சாப்ஸுமே சூப்பர், நல்லா வெந்திருக்கு, ராஸ்மெல் இல்ல. அந்த குழம்போட சூப்பரா இருக்கு கறி குழம்பு, கறி தோசை. பயங்கரம். இவ்வளவு சாஃப்டா இருக்குமா? இந்த மட்டன் எதுவும் சாப்பிட்டதுல டேஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராடினரி. ஏன்னா மட்டனையும் வந்து கொழுப்பு வேற விடும், அதுல எண்ணெய் வேற கொஞ்சம், அதனால அப்படி இருக்கு. அருமை. நன்றி, வணக்கம். எவ்வளவு? 540. இந்த வழியா வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. அப்புறம் நம்ம ஜெயவிலாஸ் ஹோட்டல். இதை கண்டிப்பா இது வரைக்கும் யாருமே மிஸ் பண்ணிருக்க மாட்டீங்கன்னு தெரியும். இருந்தாலும் லஞ்சுக்கு போறதுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்பாட்டா இருக்குங்க. இது ஒரு வீடு கன்வெர்டட் இன்டு அ மெஸ் அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு என்ன சாப்பிடலாம் அப்படின்னு யோசிச்சதுல மீல் சாப்பிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
அங்கே நண்டு காடை அப்படின்லாம் வேற போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம என்னெல்லாம் சாப்பிட போறோம்னு கொஞ்சம் நேரத்தில் டிசைட் பண்ணிட்டு வீடியோவில் ஓப்பன் பண்ணுறேன். வந்து ஐர மீன் குழம்பு. நம்மள ஐர மீன் குழம்பு ஃபேமஸ். சரிங்கண்ணே. வந்து இது காடை. ஓகே. சிக்கன் சாப்ஸ். மட்டன்ல பெப்பர் சுக்கா இது. இது மட்டன்ல எண்ணெய் சுக்கா. இது வந்து நெய் மீன் குழம்பு. அந்த இதில் வந்து மட்டன் பிரியாணி, நெய் மீன் ரோஸ்ட், சிக்கன் 65, மட்டன் கோலா. சூடா சுட சாப்பாடுலாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் பிரியாணியோட போயிடுறேன். கொஞ்சமா மட்டன் பிரியாணி, நெய் மீன் ரோஸ்ட், கோலா, 65. நிறைய பேர் மீன்ல வந்து என்ன லெமன் புழிஞ்சு சாப்பிட்டு பாருங்க, செம்மையா இருக்கும். நீங்க அதனால ட்ரை பண்றேன். சாப்பாட்டுக்கு அதெல்லாம் தொட்டுக்கலாம், பட் இந்த சுக்கா மட்டும் ட்ரை பண்ணுமா. மிளகு சுக்கா, அப்புறம் பெப்பர் சுக்காவும் எண்ணெய் சுக்காவும் சொன்னாங்க. இது பெப்பர் சுக்கா, இது எண்ணெய் சுக்கா. கொஞ்சம் கொஞ்சம் தான் தட்டில் வச்சிருக்கேன். அப்படியே போகலாம் இலையில. மட்டன் பிரியாணி, ஆனால் ரைத்தா கொடுக்கல. இது மட்டன் கறி குழம்போட இது ஒரு ஐட்டம். மட்டன்லே என்னென்ன இது? மட்டன் குழம்பு, கறியோட குழம்பு. அது ரெண்டு ஒரே தான். ஒன்னே தான். கறியை மட்டும் தனியாக எடுத்து வச்சு. சரி. சூப்பர் பிரியாணி, செம்மையா இருக்கு பிரியாணி. நெய் வாசனை வருது. இல்லை சீரக சம்பா அரிசிக்கான ஃப்ளேவரேவான்னு வேற தெரியல. மட்டன் குழம்பு, அதில் இருக்க கறியை மட்டும் தனியாக எனக்கு ஒரு வாட்டி எடுத்து வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே கரண்டி ஆம்லேட் ரொம்ப ஃபேமஸ் தான், அது இருக்கு. குழம்பு ஊற்றிக்கலாம். நல்ல கொழுப்பாக இருக்கு குழம்பு. கொழுப்பும் போட்டிருக்காங்க, அட் தி சேம் டைம் பீசஸும் இருக்கு. மட்டன் வந்து இங்கே நான் மதுரைக்கு வந்ததுலேருந்து என்னை ஒரு வாட்டி கூட மட்டன் டிசப்பாயிண்டே பண்ணல. எல்லா மட்டனுமே அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்கு. இவங்க ஊரில் இருக்க பிரியாணி எல்லாத்துலேயும் நீங்கள் கண்டிப்பாக கருவேப்பிலை பார்க்கலாம். தி பெஸ்ட். ஃபேமிலியாக வந்தாலும் உட்காந்து சாப்பிட்ற மாதிரியான இடம்லாம் இருக்குது. ஒரு மெஸ் டைப்பில் தான் இருக்கும். ரொம்ப ஹைஃபையான ரெஸ்டாரண்ட்ஸ். ஏசி மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஆனால் ஃபேமிலியாக வந்து நிச்சயமாக சாப்பிட்ற மாதிரியான ஒரு இடம். அப்புறம் செக்காவூர்னில இருக்க ராணி விலாஸ், அந்த வழியா போகலனா கூட லஞ்சுக்கு இங்க நீங்க பிளான போடலாம். மோர் தென் 60 years old. இங்க மட்டன் சாப்பாடு ஸ்பெஷல் என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். மட்டன் சுக்கா, குடல் குழம்பு. மட்டன் சுக்காவோட சாப்பிடுவோம். மட்டன் சுக்கா சூப்பர். இந்த குடல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பரா இருக்கு குடல். மட்டன் பீஸ் ரொம்ப காரணம் கிடையாது, ஆனா சூப்பரா இருக்கும். பறக்க பறக்க சாப்பிடுற ராணி மிஸ் மஸ்ட் ட்ரை. செக்காவூர்னி மஸ்ட் ட்ரை. அப்புறம் நம்ம ஆல் டைம் குமார் மெஸ். கண்டிப்பா குமார் மெஸ் போகாம மதுரையில இருந்து யாரும் வரமாட்டீங்க. ஸோ அங்க என்னெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னா, டைரக்டா சாப்பிட உட்காந்தாச்சு. எல்லா மெனு வந்துருச்சு. என்னெல்லாம் இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். சிக்கன் லாலிபாப், மட்டன் சுக்கா, வாவல் மீன், நண்டு ஆம்லெட், இது நாட்டுக்கோழி, வஞ்சரம், விரால, காடை, ஐர மீன், மட்டன் பிரியாணி, பரோட்டா, கோலா அண்ட் ஃபைனலாக புறா. இது மட்டும் நான் இது வரைக்கும் ட்ரையே பண்ணதில்லை, ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன். ரொம்ப பக்குன்னு. இப்போ இதை ஆரம்பிப்போம். எதுலேருந்து போகிறதுன்னு ஐடியா இல்லை, பரோட்டாலேருந்து போயிடுறேன். ஒரு செட்டு பரோட்டா, 2 பரோட்டா இருக்குது. எலும்பு குழம்பு இருக்கிறனால ஃபஸ்ட்டு எலும்பு குழம்புலேருந்து போயிடலாம் அப்படின்னு. எல்லாம் சுட சுட இருக்கு. எலும்பு குழம்பு நாங்கள் லைட்டாக தேங்காய் மாதிரி போட்ட மாதிரி வேற இருக்கு. எலும்பு குழம்பே ரொம்ப காரமாக இருக்கு. எலும்பு கொழுப்பு மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. பரோட்டா கூடவே சுக்கா ஒரு வாய் சாப்பிட்றேன். சுக்கா செம்ம ஆயிலா,
அப்படி இருக்கு. செம்ம சாஃப்டான மட்டன், கொஞ்சம் காரமான சாப்பாடு தான் குமார் மெஸ். நல்லா ஸ்பைஸியாக ஆயில நல்லா சூப்பராக இருக்கு. மெயினாக வந்து குமார் மெஸ் பற்றி என்ன சொல்லணும்னா, இவங்க ஒரு விஷயத்த கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, ரீயூசபிள் ஆயில் பண்ணுறதில்ல அப்படின்னாங்க. ஒரு அடி பொரிச்சிட்டா அந்த எண்ணெயை ரீயூஸ் பண்ணுறதில்ல, குவாலிட்டியான ஆயில் தான் யூஸ் பண்ணுறாங்கன்னா. செகண்ட் வந்து நோ அஜினமோட்டோ, வித்தவுட் அஜினமோட்டோ தான் ஃபுட் இருக்கு. ஓகே, ஆல் டைம் கிட்ஸ் ஃபேவரட்டான ஒரு விஷயம் இது சிக்கன் லாலிபாப். கொஞ்சம் சால்ட் தூக்கல், ஆனால் இந்த லாலிபாப்ல நோ கெச்சப், கெச்சப்பே ஆட் பண்ணல. ஜென்ரலாக 65 நம்ம எப்படி பொரிப்போம் அந்த மாதிரி போனோட பொரிச்சு எடுத்துருக்காங்க. லெமன் டேஸ்ட் இருக்கு, லெமன் புரிஞ்சிருக்காங்க ஊற வைக்கும் போது அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சமாக லெமன் ஃப்ளேவர் இருக்கு. இப்போ வவ்வால் மீன் ட்ரை பண்ணுறேன். முழு மீன் அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் உப்பு ஊறல, பட் மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. சால்ட் கம்மி, வஞ்சரம் எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி தான். இதில் நல்ல உப்பு இருக்கு, மசாலாவும் நல்லா ஊறி இருக்கு. எனக்கு இந்த மீன் தான் ரொம்ப பிடிக்கும். இந்த விரால் மீன் எப்படி சாஃப்டா சூப்பரா இருக்கும். இந்த 2 மீனை விட நான் விரால் மீன் வந்து ரொம்ப அப்படியே பஞ்சு மாதிரி சாஃப்டா இருக்கும், சூப்பரா இருக்கு. கோலா உருண்டை ரொம்ப நேரமா இங்க இருக்கு, நான் ட்ரையே பண்ணல. நல்லா சாஃப்டா சீரகம் சோம்பு சூப்பரா இருக்கு. எந்த ஃப்ளேவருமே அதிகமாக இல்லை. அதாவது சில இடத்துல வந்து சோம்பு ஃபீலிங் டாமினண்ட்டாக இருக்கும், மட்டன் கொஞ்சம் ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் எல்லாமே அளவாக இருக்கு. இஞ்சி ஃப்ளேவரும் இருக்கு. நண்டு ஆம்லெட் சாப்பிட்றேன். ஐயோ, ஆம்லெட் ஆறி போச்சே. உள்ள நண்டு இருக்கிறதே தெரியல, அந்த அளவுக்கு நண்டோட ஃப்ளஷ் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. செம்ம சாஃப்டா சூப்பராக இருக்கும். கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். காடை நான் சொன்ன உடனே ஒயிட் ரைஸ் வரப்போகுது. எனக்கு காடை சக்கையாவே தான் இருக்கும் எப்போதுமே. இல்லை, இங்க காடை குழம்பு வேற மாதிரி இருக்கு. நான் சென்னையில் மட்டும் தான் காடை குழம்பு சாப்பிட்ருக்கேன். இதுல வந்து கொஞ்சம் டேங்கியா தக்காளி ஜாஸ்தியா போட்டு அந்த காடை ஸ்மெல் வராம சூப்பரா வச்சிருக்காங்க. அட்டகாசம். ஐர மீன் குழம்பு சூடா ரைஸ் இருக்கிறதுனால ஐர மீன் குழம்பு சாப்பிட்டுட்டு பிரியாணி சாப்பிட்றேன். ஐர மீன் வந்து ஆத்துல தான் வளரும் இல்ல, அதுல முள்ளு இருக்குதான்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது, ஆனா அது ஃபென்டாஸ்டிக்கா இருக்கும். புளியெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. சென்னையில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஐர மீனை இங்கேருந்து தான் இம்போர்ட் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி அதை வளர்த்து அதுக்கப்புறமா அதை சமைக்கிறாங்க. இங்கே அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கிற விஷயம், அப்பப்போ கிடைக்கிற விஷயம். அதனால் அதோட சுவை வந்து தனியாக தெரியுது. சூடாக சாப்பிட்றதுனால காரம் தெரியுது. புளிப்பாக அட்டகாசமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன். அதோட தோலோடையே இருக்குது. சாப்பிட கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்குது எனக்கு. முழு புறாவை அப்படியே வச்சுருக்காங்களா, எனக்கு எப்படி சாப்பிட்றதுனே கொஞ்சம் டென்ஷனாக இருக்கா. கறி வந்து சிக்கனை விட கொஞ்சம் சாஃப்ட்டு, காடையை விட கூட சாஃப்ட் தான். நல்லா மிருதுவாக இருக்கு. அது புறான்லாம் நம்மளால தனியாக வச்சாங்கன்னா கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி ஒரு கறி, கோழிக்கறி ஃபீலிங். பட் சிக்கன் ஃப்ளஷ் வந்து ரொம்ப சாஃப்டான ஃப்ளஷ், அப்படிதான் டிஃபைன் பண்ணோம். ஆனால் பெருசாக நிறைய ஃப்ளஷ்லாம் இல்லை. காடையில் எப்படி கம்மியாக இருக்குமோ அதே மாதிரி கம்மியாக தான் இருக்குது, ஆனால் ஃப்ளஷ்ஷு சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக குமார் மெஸ் வந்தீங்கன்னா ட்ரை பண்ண வேண்டிய விஷயத்தில் இந்த விரால் மீனும் ஐர மீனும் நிச்சயமாக இடம் பிடிக்கும். அப்புறம் இந்த புறா கூட சாப்பிடுறது செம்மையாக இருக்கும். எனக்கு தான் கொஞ்சம் டென்ஷனாக இருந்தது ஃபர்ஸ்ட் டைம். அடுத்தபடி கொடுத்தா வேற லெவல், அப்படியே அடிச்சு தம்சம் பண்ணிடுவேன். காடை ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடும்போது கூட அப்படிதான் பக்கு பக்குன்னு இருந்தது. அதுக்கப்புறம் காடை எப்போ வச்சாலும் வெளுத்து வாங்கிடுறது. அதே மாதிரி தான் புறாவையும் அடுத்த வாட்டி நல்லா சாப்பிடுவேன்னு நினைக்கிறேன். அண்ட் கிட்டத்தட்ட எனக்கு இது ஒரு ஹிடன் ஸ்பாட்டுங்க. எல்லாமே மெயின்லயே இருக்கும், ஆனா இது மட்டும் தள்ளி இருக்கும். செந்தில் மெஸ் நிச்சயமா கண்ணை மூடிட்டு போய் வயிறு முட்டை சாப்பிடுற ஒரு பெஸ்ட் ஸ்பாட்டா இருக்கும். அதுதான் வேணும். ஓகே, மட்டன், நாட்டுக்கோழி, 2 மீன் குழம்பு. ஆக்சுவலி இது 2 மீன் குழம்பு. எது என்னென்ன குழம்புன்னு மட்டும் கேட்டு சொல்றேன். இது மட்டன் சுக்கா, இது வந்து கூட்டு வறுவல்லாம் ஏதோ சொன்னாங்க.
இது ஒரு மட்டன் குழம்பு. இது அம்மியில அரைச்ச நாட்டுக்கோழி. இது ஐர மீன். இது சிக்கன் 65. அப்புறம் 2 டைப்ஸ் ஆஃப் பாவலும். இது ஒரு இருங்க, இந்த மீன் குழம்பு மட்டும் கேட்டு சொல்றேன். இது என்ன மீன்? என்ன மீன்? இது நெத்திலி மீன் குழம்பு. இது ஐர மீன் குழம்பு. இதுதானே அது வந்து மீனோட குழம்பு, வெறும் குழம்பு. அப்ப நம்ம இதை மட்டும் நாட்டுக்கோழி கிரேவி குழம்பு, கறி குழம்பு. ஓகே, தேங்க்ஸ் சிஸ்டர். அப்ப நம்ம இந்த குழம்பு ட்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. நாட்டுக்கோழி எல்லாம் கூட இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே சாப்பிடுவோம். ஃபர்ஸ்ட் பிரியாணி எப்படி இருக்குன்னு பாத்துடலாமா? ஐயோ, சுட சுட சாப்பிட்டுருந்தா அருமையான பிரியாணிங்க. இது அம்சமா இருந்துச்சு. சூப்பர். நம்ம இப்ப மட்டன் குழம்புல இருந்து போலாம். மட்டன் குழம்பு அம்சமா இருக்கு. சாப்பிட்டு டக்கரு. காரம் ரொம்ப அளவா, ஆனா மசாலா எல்லாம் போட்டு சூப்பரா இருக்கும். இந்த மட்டன் குழம்பு கண்டிப்பா ட்ரை பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. சூடா இருக்கு. அரைச்சு போட்ட மட்டன் குழம்பு. இந்த மட்டன் சுக்கா வேற மாதிரி இருக்கு பாருங்களேன். இதுதானே நம்ம ஜென்ரலா மட்டன் சுக்கான்னு சொல்லுவோம். ஆனா இங்க பாருங்க, இதுதான் சுக்கான்னு இருக்காங்க. இந்த பிளேவர் சுக்கா நம்ம எதுக்குமே சாப்பிட மாட்டோம். வெறும் மிளகாத்தூள், பூண்டுங்க, எண்ணெய், முந்திரி, பூண்டு போட்டு ஒரு மட்டன் சுக்கா ஃபர்ஸ்ட் டைம் எவர். வெறும் மிளகாத்தூள், பூண்டு மட்டன் சுக்கா சாப்பிட்றேன். இது இன்னொரு மட்டன் குழம்பு. ஓகே, மட்டன் பீஸோட சேம் குழம்பு நச்சுன்னு இருக்கு. ஆனா இந்த மட்டன் குழம்பு தான் சூப்பரா இருந்துச்சு. இது கொஞ்சம் அரைச்சு போட்டு செஞ்சிருக்காங்க. பட் இது சூப்பரா இருக்கு. அம்மியில அரைச்ச நாட்டுக்கோழி குழம்பு. நல்ல நல்லெண்ணெய் ஃப்ளேவர். எனக்கு போதும். நாட்டுக்கோழி குழம்பு டாப் கிளாஸ். நெத்திலி மீன், ஐர மீனை விட நெத்திலி மீன் டாப் டக்கரா இருக்கு. ஒன்னு சாப்பிடும்போது சூப்பரா இருக்கு. எனக்கு வந்து நெத்திலி ஃப்ரை ரொம்ப பிடிக்கும். பட் மீன் குழம்பு சாப்பிட்டு செம்மையா இருக்கு. கொஞ்சம் காரம் கூட நெத்திலி மீன் குழம்பு. ஐர மீன்ல கொஞ்சம் காரம் கம்மி. இல்ல பச்சை மிளகா காரமும் இருக்கு, மிளகாத்தூள் காரமும் இருக்கு. அப்படி இருக்கு. ரொம்ப அருமையா இருக்கு. சூப்பர் சாப்பாடு. சாப்பிட்டதுலேயே மனசுல நின்ன ரெசிபின்னு சொல்லட்டுமா? எல்லாமே அருமையான சாப்பாடு சாப்பிட்டோம். செந்தில் மிஸ் இவ்வளவு நாள் வராததுக்கு என்ன மன்னித்து விடுங்கள். சூப்பரான சாப்பாடு சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் இந்த வீடியோ நிச்சயமா பிடிச்சிருக்கும். நீங்க இது வரைக்கும் ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பா வந்து லஞ்ச் ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லஞ்ச் மட்டும்தான் அவைலபிள். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், என்னோட ஆல் டைம் ஃபேவரட். என்ன வேலை எங்க இருந்தாலும், மதுரையில் நான் எந்த மூலையில இருந்தாலும் நைட்டு டின்னருக்கு இங்க போகாம அந்த வெங்காய கறியை சாப்பிடாம என்னோட நாள் முடியாதுங்க. இதுதான் வடக்கு மாசி வீதி கோனார் சூப் கடை. இங்கதான் நாங்க இன்னைக்கு வந்து டின்னர் சாப்பிட போறோம். வெளியில செம மழை. மதுரைக்கு வந்ததுல இருந்து காலையில வெயிலும் சாயங்காலம் மழையுமா சூப்பரா இருக்கு கிளைமேட். இப்ப டைனிங்ல என்னெல்லாம் வரப்போகுது அப்படின்னு பார்ப்போம். இது கொத்துக்கறி இடியாப்பம், இது கொத்துக்கறி தோசை, இது வெங்காயம் கறி தோசை, நெஞ்செலும்பு பிரியாணி, கோழி பிரியாணி, சிக்கன் பிரியாணி, பாயா சூப்பு, நெஞ்செலும்பு சூப்பு, அப்புறம் எலும்பு சூப்பு, இது வந்து சாப்ஸ், அப்புறம் இது சிக்கன் சுக்கா, இது தலைக்கறி, மூளை, இது பேர் தான் ஏதோ பெருசா சிலிப்பி கறி தோசை வந்துருச்சு. முட்டை கறி தோசை, இது சிலிப்பி, கொந்து கறி, வெங்காய கொந்து கறி, மட்டன் சுக்கா, நெஞ்சு சாப்ஸ், குடல், சோரட்டி. இது வந்து நார்மல் நம்மளோட பிராய்லர் பெப்பர் சிக்கன். இது வந்து முட்டை கறி தோசை. மதுரைக்கே ஃபேமஸான முட்டை கறி தோசையா இங்க இருக்கு. எல்லா இடத்துலயும் வந்து கறி தோசை தான் சாப்பிட்ருக்கோம். அது மேலே மட்டன்லாம் இருக்கும். இது வந்து முட்டை கறி தோசை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னென்னு சாப்பிட்டு பார்க்கலாம். இது வந்து சூப்பராக இருக்குது. இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, தோசையை ஊற்றிட்டு தோசையை கொண்டுட்டாங்களா? யாராவது பார்த்தீங்களாடா? தோசையை கொந்தி சாப்பிட்ருக்கீங்களா? பரோட்டா சாப்பிட்ருக்கோம், இடியாப்பம் சாப்பிட்டாச்சு, இட்லி கூட சாப்பிட்டாச்சு. ஆனால் தோசையை இப்படி சாப்பிட்டதே இல்லை. வேற லெவலில் இருக்குது. இது வந்து ஆனியன் கறி தோசை.
எவ்வளவு திக்கா இருக்குல்ல லேயர், உள்ள ஃபுல்லா கறி தான் இருக்கு. இந்த சைடு இருக்குப்பா எல்லா கறியும். வெங்காயம் அப்படியே இருக்கு, அதனாலதான் வெங்காய கறி தோசைன்னு பேர் வச்சாங்களா. கலக்கி மாதிரிதான் இருக்கு முட்டை, உள்ள ஃபுல்லாலாம் வெந்துடல. அதுக்குள்ள அந்த மட்டன் கிரேவி ஊத்திருக்காங்க. மட்டன் கிரேவியா ஊத்தி அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி பரோட்டா மாதிரி அட்டகாசமா பண்ணிட்டாங்க. காரம் கிடையாது, ரொம்ப மைல்டான காரம், ஆனால் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். முட்டைக்கறி தோசை இன்னும் சூடாவே இருக்குப்பா. ஐயோ எவ்வளோ திக்கான லேயர். எல்லாரும் தி பெஸ்ட் கறி தோசை, முட்டை கறி தோசை. எவ்வளோ திக் லேயர், அதுக்கு மேல கறியுமே வந்து அட்டகாசமா போட்டிருக்காங்க. நான் வெறும் முட்டை கறி தோசைன்னு முட்டை மட்டும் போட்டிருப்பாங்க, கறி போட்டிருக்க மாட்டாங்க. கொஞ்சம் வருத்தப்பட்டேன். அதில் முட்டையும் இருக்குது கறியும் இருக்குது, இதுதான் முட்டை கறி தோசை அப்படின்றாங்க. எக்ஸலண்டான தோசை, இது வரைக்கும் சாப்பிட்டதுலேயே தி பெஸ்ட் கறி தோசை நான் சொல்லிடுறேன். மற்றவங்களாம் தயவு செஞ்சு கோச்சுக்காதீங்க. கடைசி வாயை வச்சுக்கோங்க. ரொம்ப சின்ன பிளேஸ் தான், ஒரு 20 to 24 பேர் தான் ஆக்கியபை பண்ண முடியும். காலையில் 11 மணிக்கெலாம் கடை ஓப்பன் ஆகிடும், சாயங்காலம் 10 மணி வரைக்கும் இருக்கும். மத்தியானமும் கறி தோசை கிடைக்கும். ஆனால் முக்கியமாக மட்டன் பிரியாணியும் மட்டன் சாப்பாடும் ஸ்பெஷலாக மத்தியானத்தில். நைட் வந்தீங்கன்னா இதெல்லாமே கிடைக்கும். நிச்சயமா மதுரை வந்தீங்க அப்படின்னா வடக்கு மாசி வீதியில இருக்கிற கோனார் சூப் கடையை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த ஹாலிடேக்கு மதுரை பக்கம் இல்ல, மதுரைக்கு முன்னாடியே இல்ல, மதுரை தாண்டி அப்படி எங்க போனாலும் இதுல ஏதாவது ஒரு ஸ்பாட்டை கவர் பண்ணிட்டு போனீங்கன்னா வயிறு உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லும்.